டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் சீஸ் டே அண்ட் செகண்ட் ஒன் வந்து நேஷ்னல் டோனட் டே. Which is the biggest selling cheese in the US? Options are mozzarella, cheddar, American and Gouda. And the answer is mozzarella cheese. Next question. Which country produced the most cheese annually? And the options are Greece, America, France and Ireland. And the answer is America. Who invented the donut? The options are Rover Miller, Hanson Gregory, and Thomas Hardy. And the answer is Hanson Gregory. What year was the donut invented? Options are 1747, 1748, and 1847 and 1855. And the answer is 1847. Obituaries. Barbara Martins, who died due to cancer, was option A, sportsperson, option B, freedom fighter, option C, journalist, option D, economist. Answer, journalist, option C. She was a Belgian journalist and a TV presenter who was born on 21st May 1968. Frederick May Rocker, a poet who passed away, belonged to which nation? Option A, China, option B, Austria, option C, South Korea, option D, Japan. Answer, Austria, option B. She was an Austrian poet who was born on 20th December 1920. An Indian poet and writer who has just passed away. Option A, Alan Miller, option B, G.N. Rangarajan, option C, Lakshmi Nandan Bora, option D, Kalipatnam Ramarao. Answer, Kalipatnam Ramarao. He was an Indian poet and a writer who was born on 9th November 1924. He died due to age-related illness. Agreement news. Who signed the MOU inked for Watermark Metro project in Trivandrum for rupees 747 crore? Options: Sir Ledwan Jeb, Trivji Halvan Lai, Chief Secretary VP Joy and KMRL MD KR Jyotilal, Boutros Ghali. Answer is Chief Secretary VP Joy and KMRL MD KR Jyotilal. Awards and honors. First question, who was recently presented with the Lokmanya Tilak National Journalism Award? Options are A. Ravish Kumar, B. Arnab Goswami, C. Shekhar Gupta, D. Sanjay Gupta. ஆன்சர் வந்து என்னென்னா டி சஞ்சய் குப்தா. அவர் வந்து யாருன்னா ஒரு சீஃப் எடிட்டர் ஆஃப் ஹிந்து டெய்லியோட சீஃப் எடிட்டர். அவரோட அந்த கான்ட்ரிபியூஷன் அந்த இண்டஸ்ட்ரிக்காக அவர் செஞ்ச கான்ட்ரிபியூஷனுக்காக அந்த அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சம் 3 பேர் யாருன்னா அவங்களும் ஜேர்னலிஸ்ட்டு தான். ரவிஷ்குமார் அப்படிங்கிறவர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் ஆஃப் என்டிடிவி. நெக்ஸ்ட்டு வந்து அர்னப் கோஸ்வாமி வந்து நியூஸ் ஆங்கர் ஆஃப் ரிபப்ளிக் டிவியோட நியூஸ் ஆங்கர். நெக்ஸ்ட் வந்து ஷேகர் குப்தா அப்படிங்கிறவர் வீக்லி அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் வீக்லி இந்தியா டுடே அப்படிங்கிற மேகசினில் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அவரோட ஆர்டிக்கல் எப்போவுமே பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொஷின்னா, who has been honored with the prestigious United Nations medal in May 2021? யார் வந்து யுனைடெட் நேஷனோட ப்ரெஸ்டீஜியஸ் மெடல் வந்து கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன்? யுவராஜ் சிங். செகண்ட் ஆப்ஷன் இவான் மைக்கேல் பிகார்டோ. சி ஆப்ஷன் முல்சந்த் யாதவ். டி ஆப்ஷன் ஆல் ஆஃப் தி அபோவ். ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். ஏன்னா இந்த யுவராஜ் சிங், யுவான் மைக்கேல் பிகார்டோ, முல்சந்த் யாதவ் இந்த 3 பேருமே இந்தியன்ஸ். அண்ட் அவங்களோட யுனைடெட் நேஷனில் அவங்க பீஸ் கீப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த மெடல் வந்து யுனைடெட் நேஷனால் கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து who has been conferred with President's Award by International Hockey Federation in May 2021? இப்போது ஹாக்கி ஃபெடரேஷன் அப்படின்னாவே நமக்கு தெரியுது ஹாக்கி சம்மந்தப்பட்ட ஒரு அவார்ட் தான் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு. இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்னா வி கார்த்திகேயன் பாண்டியன், ஆப்ஷன் பி வந்து ராஜீவ்குமார், ஆப்ஷன் சி வந்து ரனேஷ்குமார், ஆப்ஷன் டி வந்து டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ
வி கார்த்திகேயன் பாண்டியன். அவர் எதுக்காக அந்த அவார்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவரோட ஸ்டேட்டில் அவர் வந்து ஹாக்கி ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ணி வளர்த்ததுக்காக அவருக்கு வந்து அந்த ஹாக்கி ஃபெடரேஷன் சார்பாக பிரசிடென்ட்ஸ் அவார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலே. நவ் கான்ஃபரன்ஸ் அண்ட் சம்மிட். First question, the fourth One Planet Summit which was organized by Government of France, what was the theme of the summit? One Planet Summit அப்படிங்கிற ஒரு சம்மிட்டை கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் நடத்துச்சு. அந்த சம்மிட்டோட தீம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த ஒன் பிளானட் சம்மிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே அது வந்து ஒரு ஹோல் குளோபை இணைக்கிற மாதிரி ஒரு சம்மிட்டாக தான் இருக்கும். அப்போது அதோட தீமும் அதை பேஸ் பண்ணியாக தான் இருக்க முடியும். அப்போது ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஆப்ஷன் ஏ வந்து ஆக்ட் ஃபார் ஃபியூச்சர். ஆப்ஷன் பி வந்து நேச்சர் நீட்ஸ் ரிவைவல் ஆக்ஷன். ஆப்ஷன் சி வந்து லெட்ஸ் ஆக்ட் டுகெதர் ஃபார் ஃபியூச்சர். ஆப்ஷன் டி வந்து லெட்ஸ் மேக் டுகெதர் எஃபர்ட்ஸ் ஃபார் நேச்சர். ஆப்ஷன் இ வந்து நன் ஆஃப் திஸ். இப்போது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரியான தீமாக எது இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆக்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்காது. நேச்சர் நீட்ஸ் ரிவைவல் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, அதுவும் இருக்காது. லெட்ஸ் ஆக்ட் டுகெதர் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிறது எல்லாரும் இணைக்கிற மாதிரி இருக்கிறனால ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொஷின் பார்க்கலாம். பியூஷ் கோயல் ஹேஸ் இனாகிரேட்டட் த 2-day Praram Startup India International Summit in which city? ஸ்டார்ட்அப் இது வந்து ஒரு ஸ்டார்ட்அப் இந்தியா சம்மிட் அப்படின்னு சொல்லலாம். பிரரம் 2-day பிரரம்னாவே ஸ்டார்ட் அப் தான். இது வந்து எதை பற்றி பேசிச்சுன்னா இந்தியன் இக்கோசிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி பற்றினது. அப்போது இது இந்தியா பற்றி இருக்கிறனால கண்டிப்பாக இந்தியாக்குள்ளே தான் இந்த இது வந்து நடந்திருக்கணும். அப்போது நன் ஆஃப் திஸ்ங்கிற ஆப்ஷன் இருந்தால் அது கண்டிப்பாக இதில் வராது. இப்போ ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தா ஏ வந்து பத்திண்டா, பி வந்து மும்பை, சி வந்து பெங்களூர், டி வந்து நியூ டெல்லி, இ வந்து நன் ஆஃப் திஸ். இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நன் ஆஃப் திஸ் இருக்கவே இருக்காது. ஏன்னா மிச்ச நாளும் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு சிட்டிஸ் தான். இது வந்து ஒரு மெயின் இன்டர்நேஷ்னல் சம்மிட்டாக இருக்கிறனால கண்டிப்பாக இந்தியாவோட மெயின் ஏரியாவில் தான் நடந்திருக்கணும். அப்போ மெயின் ஏரியான்னு பார்க்கும்போது நியூ டெல்லி. அப்போ ஆன்சர் வந்து டி தான். நெக்ஸ்ட் என்ன கொஷின்னா, the 15th India Digital Summit is one of the biggest conference for the digital industry organized virtually. The theme of this year's summit is Atmanirbhar Bharat, start of decade. Which of the following has organized this event? இப்போது இது வந்து ஒரு பெரிய பிக்கெஸ்ட் கான்ஃபரன்ஸ் எதை பேஸ் பண்ணினா டிஜிட்டல் இண்டஸ்ட்ரியை பற்றி. அப்போ இதை கண்டிப்பாக ஒரு டிஜிட்டல் சம்மந்தமான ஒருத்தங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியுது. ஆப்ஷன்ஸை வச்சு அதை டிசைட் பண்ணலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ்னால் ஆப்ஷன் ஏ வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஆப்ஷன் பி வந்து நித்தி ஆயோக், ஆப்ஷன் சி வந்து இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி வந்து இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் கான்ஃபரன்ஸ், ஆப்ஷன் இ வந்து நன் ஆஃப் திஸ். இப்போது ஆப்ஷன் ஏ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி வர ஒரு கமிட்டி மாதிரி. நித்தி ஆயோக் இருக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் டி என்னென்னா இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் கான்ஃபரன்ஸ், அது வந்து காமர்ஸ் பற்றின ஃபீல்டு. அப்போ அதுவும் வந்து டிஜிட்டல் சம்மந்தமாக வராது. அப்போ ஆப்ஷன் சி என்னன்னு பாருங்கள், இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. அப்போது இதுதான் டிஜிட்டல் பற்றி பேசுது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, the 5th joint meeting of the Indian-Japan Act East Forum was held in. இப்போது இந்தியன் ஜப்பான் ஆக்ட் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கிற அந்த இருக்கிற கனெக்ஷன்ஸ் மாதிரி தான் இந்த மீட்டு. அப்போ இந்த மீட் வந்து இந்தியாவுக்குள்ளே தான் நடந்திருக்கணும். இப்போ இந்தியாவுக்குள்ளே தான் நடந்திருக்கணும்னா இந்தியாவோட மெயின் ஏரியானா நமக்கு நியூ டெல்லி. ஸோ ஆன்சர் வந்து நியூ டெல்லி தான். ஆப்ஷன் வந்து ஏ வந்து மும்பை, பி வந்து நியூ டெல்லி, சி வந்து டோக்கியோ, டி வந்து பெங்களூர், இ வந்து நன் ஆஃப் திஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் என்ன, ஹூ ஹேஸ் இனாகிரேட்டட் த 2-day virtual international Aachen conference EduCon 2020, which was organized by the Central University of Punjab, Bathinda, in collaboration with the Global Educational Research Association. First option Prakash Javadekar, option B Ramesh Pokhriyal Nishank, option C Narendra Modi, option D Ramnath Kovind, option E none of this. இப்போ
இதுக்கான ஆன்சர் இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் சம்மந்தப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். அப்போது இது கண்டிப்பாக ஒரு எஜுகேஷ்னல் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். அப்போது பிரகாஷ் ஜவடேகர் வரமாட்டார். ரமேஷ் பொக்ரியால் நிஷாக் அப்படிங்கிறவர் ஒரு எஜுகேஷ்னல் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, யூனியன் எஜுகேஷ்னல் மினிஸ்டர். அப்போது நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் வரமாட்டார். ராம்நாத் கோவிந்த் பிரசிடென்ட் அவரும் வரமாட்டேது. அப்போது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டமாக பார்த்தா நமக்கு ரமேஷ் பொக்ரியால் நிஷாக் தான் வராரு. ஸோ அவர் தான் ஆன்சர் பி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்படின்னா, நோவாக் ஜோகோவிக்ன்றவர் வந்து பெல்கிரேடில் ஓப்பன் டென்னிஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டென்னிஸ் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்பியாவோட கேபிட்டல் தான் வந்து பெல்கிரேட். ஸோ பெல்கிரேடில் தான் வந்து இந்த டென்னிஸ் இது வந்து நடந்திருக்கு. இவர் வந்து யாரை அப்போஸ் பண்ணி யாரை எகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணி இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் மோல்கேன் ஆஃப் ஸ்லோவாக்கியா அப்படின்றவங்கள அவங்களுக்கு எதிராக இவங்க வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தா இவரை வந்து அவர் வந்து பிறந்ததும் இந்த ஜோகோவிக்ன்றவர் வந்து பிறந்ததும் பெல்கிரேடில் தான், இப்போ வின் பண்ணதும் பெல்கிரேடில் தான். ஸோ இவரை வந்து மண்ணின் மைந்தர்னு சொல்லி அந்த மேட்ச் வின் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கும் போது அவரை பற்றி அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட சர்பியாவோட கேபிட்டல் வந்து பெல்கிரேட். National news. Which Union Cabinet approves MOC with India on urban developments? Answer Japan. MOC அப்படின்னா மெமராண்டம் ஆஃப் கோஆப்ரேஷன். எதுக்கு இந்த MOC சைன் பண்ணியிருக்காங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட் இன் இந்தியாவுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு நடுவில்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லேண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டூரிசம், கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான் 2 பேருக்கும் நடுவில் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், who inaugurates Indus Best Mega Food Park in Chhattisgarh? Answer நரேந்திர சிங் தோமர். நரேந்திர சிங் தோமர் அப்படிங்கிறவர் யாருன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். அவர் விர்ச்சுவலாக இந்த இண்டஸ் பெஸ்ட் மெகா ஃபுட் பார்க்கை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. பூபேஷ் பாகல் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சத்தீஸ்கர் அவர் கூட சேர்ந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரமேஷ் பட்டேல். இந்த பார்க்கு மூலமாக 5000 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து 25,000 ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேஷ்னல் நியூஸ். Who developed a combined air defense system along with LAC? Answer China. நம்மளுக்கு தெரியும் சைனா வந்து எப்போவுமே தனியாக தான் நின்று போர் பண்ணுவாங்க, வேறு யார் கூடயும் சேர்ந்து வந்து போர் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் இது தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட கம்பைன் ஆயிருக்காங்க. அது வந்து எல்ஏசியோட ஃபுல் ஃபார்ம் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். China has created a combined air defense system along with LAC. The combined air defense system has been developed with elements of the Air Force and Army of Western Theater Command. Appointment news. Who was appointed as a chairperson of Magma Finance Company? Magma Finance கம்பெனிங்கிறது ஒரு மும்பை பேஸ்டு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. அதோட சேர்பர்சனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா சிஇஓ ஆஃப் சீரம் இன்ஸ்டியூட்டோட சிஇஓவை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது யாருன்னா அதர் பூனாவாலா அப்படிங்கிறவர். சீரம் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ்ட்ரோஜெனிகா கோவிஷீல்டு வேக்சின் வந்துட்டு இந்தியாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதர் பூனாவாலா வந்துட்டு ரைசிங் சன் ஹோல்டிங் அப்படின்ற அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அக்வயர் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோக்குன்னா ₹3,456 crores அக்வயர் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ சேர்பர்சன் ஆஃப் என்ஹெச்ஆர்சி. என்ஹெச்ஆர்சின்னு என்னென்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷனோட சேர்பர்சனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவங்கள. அருண்குமார் மிஸ்ரா அவங்க யாருன்னா ஒரு ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டென்யூர் வந்துட்டு 3 yearsக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே சேர்பர்சனாக யார் இருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு ஜட்ஜு தான், பிரஃபுல்லோ பந்த் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா. அடுத்தது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 12th October 1993 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. தேங்க்யூ.